ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனியூர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. அதாவது அறிவிக்காக மீதி இருக்கிற 25 மாவட்டங்களோட மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவிக்க போறாரு. அண்ட் யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் கூட சோசியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு. தென் இன்னொரு பக்கம் தளபதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தாக்கி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. அந்த ஒரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார். நிஜமாவே ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் அவர்களுக்கு வருத்தமா? அப்படியெனில் முன்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் திணிக்காம இருக்கலாமே. முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு என்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லிதான் தெரிய வேண்டுமா? என்ன குழந்தை திருமணத்தை எதிர்த்தால், விதவை மறுமணத்தை ஆதரித்தால், சதி கொடுமைகளை எதிர்த்தால் என சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய நிலையுடன் பொருத்தி பார்த்து சொன்னால் என்றார். ஒன்றிய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சைகளை கிளப்பும் அளவிற்கு வலுவானவராக இன்றும் பெரியார் இருக்கிறாரே. இது போதாதா? அவரு ஏன் தமிழ்நாடு இன்னும் அலை மரியாதை செய்து போற்றுகிறது என்பதற்கு பெரியார் போற்றதும் பெரியார் சிந்தனை போற்றதும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நிறைய பேரு சீமான் பெரியாரை பத்தி கத்திக்கிட்டு இருக்காரு, அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணாம இதுக்கு மட்டும் ஏன் ரிப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பட் இதுக்கான அர்த்தம் சீமான் அவர்களை ஒரு குருட்டாவே மதிக்கல தளபதி. ஏன்னா சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி பேசினதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. சோ மீடியால இருந்து மக்கள்ல இருந்து யாருமே கண்டுக்கல. நிறைய பேர் அவர் கட்சியில இருந்து விலகிட்டு போறாங்க. அதுவும் சீமானை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியில எனக்கு தெரிஞ்ச ஒரே நபர் அந்த காளியம்மாள் அப்படின்ற ஒரே லேடி தான். அவங்க முத கொண்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிட்டாங்க. சோ தங்களோட இறப்பை காட்டுறதுக்காக பெரியார் அவர்களை சீமான் அழிச்சிட்டு இருக்காரு. சோ அதுக்கு ரிப்ளை பண்ணி அட்வான்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தளபதி கண்டுக்கவே இல்லை. அண்ட் இதுக்கும் சில பேர் கமெண்ட்ஸ்ல வருவாங்க, பெரியார் இப்படிதான் அப்படிதான்னு. பட் அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, பெரியார் அவர்களுடைய தவறான கருத்தை இப்ப யாராவது ஃபாலோ பண்றாங்களா? தளபதி குறிப்பிட்டிருக்கிற மாதிரி விதவை திருமணம், குழந்தை திருமணத்தை மறுத்தல், தென் சாதி கொடுமைகளை எதிர்த்தல்னு அவரு சொன்ன கருத்துக்கள்ல சரியானதை மட்டும்தான் இப்ப அவரை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ அதனால இப்ப போயிட்டு பெரியார் அவர்களை கெட்டவருன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது பெருசா எந்த யூஸும் இல்ல. அண்ட் சீமான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணதால அவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக திருநங்கை விஜயலட்சுமியை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சோ சீமான் அவர்கள் என்ன பண்ணாலும் அந்த ஒரு இஷ்யூவை தூக்கிட்டு வந்து காலி பண்றது பார்க்க பாவமா தான் இருக்கு. சோ இது மாதிரி வரம்ப மீறி கேவலமா அடிச்சுக்கிறவங்க போயிட்டு தளபதி தலையிடாம இருக்கிறதே நல்லது. அண்ட் இந்த ஒரு இஷ்யூத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவோ பரவாயில்லை. அவர்கிட்ட சீமான் இஷ்யூவை பத்தி கேட்டதுக்கு அது அவரோட பர்சனல், அதை பத்தி இங்க எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.